ஹே காய்ஸ், மணக்க மீன் குழம்பு ரெசிபியோட வந்துட்டோம்ல. இந்த மீன் குழம்புல 3 ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. ஒன்று அம்மா கையால மீன் குழம்பு, ரெண்டாவது மண் சட்டி மீன் குழம்பு, மூணாவது என்னன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க. மண் சட்டியை அடுப்புல ஏற்றி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறாங்க. வெந்தயம் நல்லா புரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. வெங்காயம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு அது வதக்கிக்கிட்டு இருக்க சைக்கிள் கேப்ல என்னென்ன மசாலா அரைச்சு வச்சிருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. சீரகம், தேங்காய், இது வந்து வெறும் சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய். அப்புறம் இந்த சைடு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சாச்சு. இப்போ வதங்கிக்கிட்டு இருக்க வெங்காயத்தை இன்னொரு தடவை மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம கறி வடகம்லாம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்து பிச்சு அது கூட சேர்த்து வதக்கி விட்டாச்சு. நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஒரு சில்லி பவுடர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர்லேருந்து 1/2 டீஸ்பூன் போட்டு அது கூட நல்லா ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வெங்காயத்தோட சேர்த்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், தக்காளி நல்லா வேகணும். இப்போ அவன் தலை மேல கொஞ்சமா கொத்தமல்லி கூடவே குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லியோட தண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. தக்காளி மொரட்டு தக்காளியா இருப்பான் போல, கொஞ்சம் கூட அமுங்கவே இல்லை. ஸோ அம்மா கரண்டியோட பேக் சைடை வச்சு அவன் தலை மேலேயே 2 போட்டு அமுக்கி விட்டாங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், 2 பூண்டு, பச்சை மிளகாய் அந்த விழுதை இது கூட ஆடி மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ குழம்ப கூட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது, அது கூட தண்ணி. இதுதான் அந்த 3வது ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா அவங்க வந்து மழை தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க மீன் குழம்புக்கு. இப்போ இந்த தேங்காய் விழுதுலயே அவங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. அம்மா இதில் அரைக்கும் போதே சீரகம், மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருவாங்க. அந்த மசாலாவை நல்லா கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லியும் திருப்பி ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கையிலேயே கரைச்ச மல்லி, அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து லிட்டை போட்டு கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடறாங்க. 5 to 7 நிமிஷம் கழிச்சு மல்லியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி இது கூட நல்லா சேர்த்துக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த கன்சிஸ்டன்சிக்கு குழம்பு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமா தண்ணி, மழை தண்ணியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற கொடுவா மீனோட தலை, வால், உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குழம்புக்குள்ள 1 by 1 இறக்கி விட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேம்ல மீனை நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்க வச்சு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு பத்தலைன்னா இந்த டைம்ல ஆட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து அவன் தலை மேல மலை சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கணும்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிட்டாப்ல. அப்படியே மணக்க மீன் குழம்பு பக்கத்துலேயே அவன் கூட அப்படியே இந்த மாதிரி சுட சுட ஃபிஷ் ஃப்ரையோட ஒரு கோம்போ வீடியோ ஒன்று போட்டு எடுத்தோன்னா இந்தியா போனதுக்கான பர்பஸே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அம்மானா சும்மாவா, என்னதான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ரெஸ்ட் எடுக்குன்னு சொன்னாலும் மருமகனுக்காக நான் தான் கிச்சனில் போய் சமைப்பேன்னு சொல்லி செஞ்ச அந்த மனசு இருக்கே, அதுதான் சார் கடவுள். அம்மா ஸ்பெஷல் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.